ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து சொல்றாங்க குமாபட்டி இஸ் a very good village, பட் வந்து அதுல வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்ல, சோ நீங்க வந்து வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோ ஃபார் மைக்ரோ ஃபெயிலியர்ஸ். நீங்க மைக்ரோ ஃபெயிலியர்ஸை தேடி போங்க, அதுல தான் உங்களோட எவல்யூஷன் இருக்கு. மேக்ரோ ஃபெயிலியர்ஸ் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா அதுல இருந்து கொஞ்சம் கால்குலேட்டர்ஸாக இருங்க. ஏன்னா அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கணும், அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்க டைம் இருக்கணும், அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட மணி இருக்கணும். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். அது இல்லைன்னா யூ கேன் சிட் பேக் அண்ட் தென் டிசைட் வெதர் ஐ நீட் டு டேக் இட் ஆர் நாட். But one interesting question, since you were talking about personal branding, இந்த கூமாப்பட்டி வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. அவரோட வீடியோஸ் தான் என்டையராகவே வந்து அவரோட ப்ரொஃபைல்லே வந்து ஃபுல்லாமே அவரோட ஃபேஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ டு யூ திங்க் வாட் எவர் ஹீ இஸ் டூயிங் இஸ் அ பர்சனல் பிராண்டிங்? See, I really like that person, but at the same time, not every personal brand is a strong personal brand. Let me make it clear. I don't know whether that person is a really strong person or not, but he's a consistent person. He has proved கொஞ்சம் அறிவு இருக்கு அவருக்கு. அறிவு இருந்ததுனால தான் அப்படி பண்ண முடியும். அறிவு இல்லாமலாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. See, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களை ஜோக்கரா காட்டிக்கிறாங்கல்ல. That doesn't mean they are jokers. Okay. They have brains behind the scenes. அறிவு இருந்தா மட்டும்தான் ஜோக்கரா காட்டிக்கிறதுக்கான ஒரு தெளிவு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ that guy has brains. ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து சொல்றாங்க குமாபட்டி இஸ் a very good village, பட் வந்து அதுல வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஸோ நீங்க வந்து வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் பண்ணதெல்லாம் வேஸ்டா போறதுக்குமான வாய்ப்பும் இருக்கு. பட் இவர் எப்ப ஸ்ட்ராங்கா ஆவாருன்னா, he should be capable of becoming something or building some infrastructure around that place with connecting with the right people. அதை பண்ணிட்டாருன்னா இஸ் ரியலி a big person னு சொல்லலாம். என்னன்னா, ஸோ இதுதான் ஃபிகரிங் அவுட், பில்டிங், ஸ்கேலிங்னு இருக்கு. ஃபிகரிங் அவுட்னா எனக்கு கான்டென்ட்டே பண்ண தெரியாது, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாச்சும் எங்க ஊரை காட்டணும்னு அவர் யோசிச்சிருப்பார்ல, அது ஃபிகரிங் அவுட் ஸ்டேஜ். பில்டிங் ஸ்டேஜ் வந்து இப்போ அவர் பண்ணிட்டாரு. ஸோ பீப்புள் ஹவ் சீன் எவ்ரி ஒன். இப்போ கூமாப்பட்டினா யாருக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? விச் மீன்ஸ் ஹி ஹஸ் பில்ட் சம்திங். பீப்புள் வராங்க, வர அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராரு, அண்ட் அந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனவங்க சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் இட் ஹஸ் பீன் பில்ட். பட் ஸ்கேலிங்க்கு தேர் இஸ் மச் மோர் திங்ஸ் தட் ஹி நீட்ஸ் டு பி டூயிங். ஓகேங்களா? அப்போ அந்த டேலண்ட் எல்லாம் இந்த மனுஷனுக்கு இருந்தா இவர் உண்மையாவே பெரிய. ஸோ இது நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இது வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இதை வந்து நம்ம சொல்லலாம். நிறைய பிசினஸ் ஓனர் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க, பில்டு பண்ணிடுவாங்க, பட் ஸ்கேல் பண்ற அளவுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலை வளர்த்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லா லெவலுக்குமே டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் நாலேஜ் தேவைப்படுது. எல்லாராலுமே பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும், பட் எல்லாருமே அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்களான்னு கேட்டா இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். பட் எல்லா லெவலுக்குமே டிஃப்ரெண்ட் நாலேஜ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் தேவைப்படுது. ஸோ திஸ் கை ஹஸ் பில்ட் அ பர்சனல் பிராண்ட். இப்போ இவர் போயிட்டு வேற என்ன பண்ணாலுமே அது ஹிட் ஆகும், பட் இதை எப்படி அவர் ப்ராப்பரா பொசிஷன் பண்ணி எடுத்துட்டு போறான்றது தான் சேலஞ்ச். இப்போ அவர் கூமாப்பட்டியே ஹிட் பண்ணிட்டாரு, இப்போ இவரே போயிட்டு வேற ஊருக்கு ப்ரொமோட் பண்ணாலோ இல்ல வேற ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணாலோ there are chances to be a hit or a flop, depending upon what he is doing. So இது ஒரு ட்ரிக்கியான பிளேஸ்ல தான் இருக்காரு. But he can deep dive into that itself, he can become very big. But for a branding, especially for authority building or personal branding or whatever content that you put on social media, and the aesthetics வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, or whatever it is content தான் பேசும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். How do you think it is? aestheticsன்றது வேற, கான்டெக்ஸ்ட்னு சொல்றது வேற. See, ஒரு கான்டென்ட்டுக்கு கான்டெக்ஸ்ட் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், the reason why we are setting like this and having a proper setup is to make people look at us properly. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க லேர்ன் பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க கேட்குற அளவுக்கு they will be prepared. ஓகேங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க பக்கத்துல நின்று சொல்றதுக்கும் அதே இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டேஜ்ல நின்று சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் பவர் இருக்கு. ஓகேவா? அது ஏன்? ஒரே இன்ஃபர்மேஷன் தான், நான் இங்க சொல்றதுக்கும் அங்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்? Because maybe this is one to one and you're addressing a lot of people on stage. Right. இங்க இருக்கிறதுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு வேவ் லென்த் இருக்கு, நான் பர்சனலா நம்ம உட்காந்து பேசும்போது டிஃபரெண்டான வேவ் லென்த் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இன்ஸ்டாகிராம்னு வரும்போது அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங் தேவைப்படுது, யூடியூப்னு வரும்போது அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங் தேவைப்படுது, ஒரு பாட்காஸ்ட்னு வரும்போது அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங் தேவைப்படுது. கான்டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்.
கான்டெக்ட்னா ஹவ் யூ சிட், ஹவ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ஹாவ் அ செட்டப் லைக் திஸ், how is your body language when you're communicating something, everything matters. Then the content matters. Then அது எப்படி பேக்கேஜ் பண்றோன்றது மேட்டர். பேசிக்கலி இஃப் யூஆர் அ குட் ஸ்டோரி டெல்லர், it actually goes and reaches people, right? ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஸ்தட்டிக்ன்றது வந்து கான்டென்ட்டே இல்லை அந்த இடத்துல, பட் நல்ல டிசைனாலாம் பண்ணால் போகாது. என்ன பேசுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி அந்த கான்டெக்ட் செட் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் எப்படி அந்த டெலிவர் பண்றோன்றது மூணுமே இம்பார்ட்டன்ட். இதுல ஒன்று மிஸ் ஆனா கூட த சான்சஸ் ஆஃப் அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகுறது கம்மியாகும். ஓகே, ஸோ இது மூணுத்துலையுமே ஒர்க் பண்ணும். வெரி நைஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ், ஒன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ரீசெண்டாக வந்து ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஹேண்ட்பேக், லெட்ஸ் டேக் அ வெரி பாப்புலர் பிராண்ட் பேஸ்ட் ஹேண்ட்பேக். அவங்க வந்து என்டையர்லி இட்ஸ் மேட் இன் சைனா. ஐம் நாட் ஷோர் அபவுட் த கண்ட்ரி அண்ட் ஆல். இட்ஸ் மேட் இன் சைனா. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஜிப் மட்டும் இட் இஸ் மேட் இன் இட்டலி அப்படின்ட்டு தேர் ஷோயிங் இட் என்டையர்லி. பட் த டெய்லர் இஸ் ஃப்ரம் அ வெரி லோ கிளாஸ், அந்த மாதிரி ஓரியன்ட் தான். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணி வர்றதுனால த ஹேண்ட்பேக் இஸ் என்டையர்லி பிராண்டட் ஆஸ் மேட் இன் இட்டலி, விச் இஸ் ஆக்சுவலி நாட் ஃபுல்லாக. ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தேர் சம் கைட்லைன்ஸ் தட் ஏதோ ஒன்று மட்டும் எடுத்து நீங்கள் இட்டாலியிலேருந்து எடுத்து பண்ணால் கூட யூ கேன் நேம் இட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிராண்ட் பொறுத்த வரைக்கும் டியூ திங்க் அந்த நீங்கள் என்னதான் எடுத்தாலுமே அந்த பவர் ஆஃப் மணி, இவ்வளோ ஒரு 40,000 ஒரு கிரியேட்டிவ் பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் கோட் பண்ணாதான் யூ ஆர் இன் ஹை பொசிஷன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எனக்கு இப்போ கேன்வா இருக்கு, கண்டென்ட் எடுக்கிற சாட் ஜிபிடி இருக்கு, there are lot of different other AI tools. இதெல்லாம் எடுத்து 5 நிமிஷத்துல ஒரு பிரெயின் இருந்துச்சுன்னா செம்மையா ஒர்க் பண்ணலாம். பட் யூ திங்க் இந்த மணி ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் பீப்புள் ஆக்சுவலி டிசைட் யார் எந்த ஏஜென்சிட்ட போறது அப்படின்ட்டு? சி ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அந்த பேக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேக்கை இந்த பீப்புளுக்கு கொடுத்தாதான் இந்த பேக் வந்து இந்த பேக்கோட பிஸ்னஸ் வளரும்ன்றது அந்த ஓனருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இதுதான் விஷயமே. நான் வந்து சைனால தான் இதை மேக் பண்றேன். ஆக்சுவலி நான் சைனாக்கு போயிருக்கேன். சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இல்லைன்னு இல்லை, சைனால தான் இருக்குது. சைனால தான் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸே இருக்குங்க. குட் மேனுஃபேக்சர்டு மெட்டீரியல்ஸ் ஆர் ஃப்ரம் சைனா. ஏன் வந்து நம்ம இந்தியாவில் அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வரலன்னா, இந்தியாவில் நம்மளோட எக்கனாமி வந்து அந்த லெவலுக்கு இல்லை. விச் மீன்ஸ் இப்போ சைனாவில் வந்து 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம டாப் குவாலிட்டி வாங்குறது இல்லை. விச் மீன்ஸ் சைனாவால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, சைனாலேருந்து நம்ம டாப் குவாலிட்டி வாங்குறது இல்லை, நம்ம லோ குவாலிட்டி வாங்குறதுனால சைனா ப்ராடக்ட்டை நம்ம பேடுன்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் நான் அந்த பேக்கை வந்து நான் சைனா மேடுன்னு நான் பார்க்கல. விச் மீன்ஸ் அதுலேயுமே குட் மேனுஃபேக்சர். ஆனால் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கு, சைனானா லோக்கல்னு மைண்டில் இருக்கு. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்லை. இது ஒன்று. ஸோ ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. செகண்டு, மேட் இன் இட்டாலின்றது வந்து அந்த ஜிப்பு மட்டும் மேட் இன் இட்டாலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜிப்பையுமே பண்ணிட்டாங்க. தேர்டு வந்து இப்போ நான் இந்த சைனாலேருந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட், ஐ எம் அஸ்யூமிங் இட் இஸ் அ மிட் குவாலிட்டி ஆர் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், விச் மீன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் இட்டாலியில் மேக் பண்ணுற ப்ராடக்ட்டும் நைஸ். ஸோ இந்த ப்ராடக்டே இட் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் ப்ராடக்ட். நவ் இஃப் ஐ எம் டெல்லிங் இது சைனா மேட் ஃப்ரம் சைனான்னு நான் சொன்னேன்னா, மேபி இது இந்த அளவுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண குவாலிட்டி அந்த ஆடியன்ஸில் போய் சேராது. விச் மீன்ஸ் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சைனா மேலே வேற மாதிரி இருக்கு. புரியுதா? ஆனால் இப்போ நான் இட்டாலின்னு சொல்றதுனால இந்த நல்ல ப்ராடக்ட்டை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்க முடியும் வித் த குவாலிட்டி ப்ரைஸ். உண்மையாகவே ப்ரைஸிங்க்கும் நம்ம கொடுக்குற வேல்யூக்கும் மேட்ச் ஆகணுங்க. நம்ம ப்ரீமியம் சார்ஜ் பண்ணிட்டு குவாலிட்டி கொடுக்கலன்னா அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்டை வாங்கினவங்க இன்னொரு வாட்டி வாங்க மாட்டாங்க. கரெக்டா? இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? விச் மீன்ஸ் நான் செல்லிங் ரொம்ப ஈஸி, பட் கண்டினியூஸ்லி செல்லிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் போயிட்டு ஒரு செக்மெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு விற்கிறேன்னா, அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தே ஷுட் ஃபீல் ஓகே திஸ் இஸ் அ குட் ப்ராடக்ட். அது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு வாட்டி வித்துட்டாங்கன்னா அது மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ த குவாலிட்டி ஷுட் ஆல்சோ பி குட் அண்ட் பொசிஷனிங் ஷுட் ஆல்சோ பி டு த ரைட் பீப்புள். இது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் போகும். So pricing actually plays a pricing plays a very big role. ஏன்னா கரெக்டான மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லூயி விட்டான் பேக் எடுத்துக்கோங்க. அதே பேக் சைனால தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த பேக் எடுத்துட்டு வந்து நான் வந்து வேற பிராண்டு போட்டு நான் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வித்தேன்னா அது அவ்வளோ தேடி போய் வாங்க மாட்டாங்க, ஆஸ்பயர் பண்ணி வாங்க மாட்டாங்க. ஸோ என்னதான் அது குவாலிட்டியான ப்ராடக்டா இருந்தாலும் அது ஆஸ்பிரேஷன்ஸை நீங்க குறைக்கிறீங்க. கரெக்டா?
ஆனா இதே ப்ராடக்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஐயா வச்சு அதுக்கான செக்மெண்டான ஆடியன்ஸ்க்குமே கொடுக்குறீங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ நீட் டு டாப் இன் டு த ரைட் ஆடியன்ஸ். கரெக்டான குவாலிட்டியை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் வளரும். ஏன்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப அதிகங்க. ஸோ அப்படி இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக ப்ரைசிங் வைக்கலாம். அண்ட் ப்ரைசிங் மூலயமா கரெக்டான ஆடியன்ஸுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். பட் வாட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபேஸ் பண்ணது அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் இட்? மேபி பிக்கஸ்ட் இன் மை இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட் ப்ரொஃபஷனலி. Marketing field, see, I've never faced biggest failure. I faced kutti failures regularly. Oh. I take risk, but calculated risk. Okay. And personally, this is my own thoughts on this question. Okay. இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல, பட் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடுறேன். ஐ எம் a very intuitive person. ஸோ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமா பண்ண வேணாமான்றது நான் டேட்டாவை விட நான் என்னோட இன்ட்யூஷன்ஸை கொஞ்சம் அதிகமாக நம்புறாள். ப்ளஸ் லக்கிலி த டேட்டா வாஸ் ஆல்சோ அலைனிங். ஸோ விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் இறங்கி பண்ணிடுவேன். அண்ட் இறங்கி பண்ணதுக்கப்புறம் அன்டில் இட் இஸ் கெட்டிங் பெட்டர் ஐ வில் சிட் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ இந்த நான் இறங்கி பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லாமே நல்லதாக தான் இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. அதில் நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக தான் குட்டி குட்டி ஃபெயிலியர்ஸ். So there are lot of multiple micro failures are there in one journey instead of me facing a macro failure. Macro failure na இந்த failure என்னால recover பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு பெருசா ஃபெயிலியர்லாம் இருந்தது இல்ல. I had குட்டி குட்டி micro failures and அதை நான் recover பண்ணும்போது I have grown from that. So நான் என்ன சொல்லுவேன்னா, go for micro failures. Okay. நீங்க மைக்ரோ ஃபெயிலியர்ஸை தேடி போங்க. அதுல தான் உங்களோட எவல்யூஷன் இருக்கு. மேக்ரோ ஃபெயிலியர்ஸ் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா அதுல இருந்து கொஞ்சம் கால்குலேட்டர்ஸாக இருங்க. ஏன்னா அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கணும். அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்க டைம் இருக்கணும். அதை ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட மணி இருக்கணும். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். அது இல்லைன்னா யூ கேன் சிட் பேக் அண்ட் தென் டிசைட் வெதர் ஐ நீட் டு டேக் இட் ஆர் நாட். Okay, but how do you build GOAT Media? Is it an authority building agency only, or is that the first title that you want to give? Rest one it follows அப்படிங்கிற மாதிரி. GOAT Media specifically we don't provide any other services. We only help people to become an authority. Okay. And we are only working with people who are already there in the market for minimum ஒரு 5 வருஷம் மினிமம் இருக்கணும். எங்க கூட வரணும்னாலே, எங்க கிட்ட ஒர்க் பண்ணனாலே மினிமம் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவங்க ஒரு நல்ல மார்க்கெட்டை சர்வ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருந்தால் மட்டும்தான் வி வில் ஒர்க். ஏன்னா சும்மாலாம் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணி ஐ வில் மேக் யூ பிக்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் அது தப்பு, நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ஸ்பெசிஃபிக்லி வி டோன்ட் டூ தட். அண்ட் வந்து இது பேசிக்காக நாங்கள் உள்ள வந்து இதை பண்ணுறதுக்கு ரீசனே என்னன்னா, வி வாண்ட் டு ஒர்க் வித் த பெஸ்ட் அண்ட் வி வாண்ட் டு மேக் த பெஸ்ட் நோன். பெஸ்ட் நோன் அண்ட் பெஸ்ட்டுக்கு ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட்ல வந்து த பெஸ்ட் நோன் வில் ஆல்வேஸ் பி த பிக் பீட் த பெஸ்ட்னு ஒரு இது இருக்கு. இந்த இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தேன். ஓகே. பெஸ்ட் நோன்னா யாருன்னா, எனக்கு நல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரியும். என்கிட்ட நல்ல ப்ராடக்டே இல்லைனாலும் நான் மார்க்கெட் பண்றதுனால என் ப்ராடக்ட் 4 பேருக்கு விற்க முடியும், இல்லை 100 பேருக்கு விற்க முடியும். ஆனா இந்த சைட்ல வந்து பெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து மார்க்கெட்டிங்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அவரால் விற்க முடியாததுனால என்னதான் இவர் பெஸ்டா இருந்தாலும் ஒரு மார்க்கெட்ல போய் சேர மாட்டாரு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு 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 குவாலிட்டியே இல்லாத ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எல்லாருக்கும் போய் சேருது. குவாலிட்டியான சர்வீஸ் எல்லாருக்கும் போய் சேரல. என்னோட வேலை என்னன்னா, நான் இவங்களை மீட் பண்ணணும். எனக்கு இவங்களை எப்படி இங்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு தெரியும். இவங்களை சேர்க்கறது மூலயமா நான் பெஸ்ட் நோன் ஆக்குறேன். இது மூலயமா நான் மார்க்கெட்டுக்கும் பெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் சேர்க்கிறேன். ஸோ இதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இந்த விஷயத்த நம்ம ரெண்டா கூட பார்க்கலாம். ஒன்று வந்து a person who is already familiar with social media, அவங்க வந்து சோஷியல் மீடியாக்குள்ள வரல. ஸோ சின்ஸ் யூ செட் தட் யூ ஆர் willing to work for around brands who have experience or 5-6 years experience-னால, so there are two sets of people to look at this. ஒன்று வந்து people who are actually evolving into digital marketing right now, இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் நியூ தான். செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து those who have done business for almost 50-60 years, ஆல்மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மூலியமா பிஸ்னஸ் ரன் பண்ணி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க, ஆர் மேபி அவங்கள சன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வாங்க. ஸோ இவங்களும் லாஜிக்கலி நியூ டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ whom do you want to take up as a client? சூப்பர், தட்ஸ் a very interesting question. என்னன்னா, இப்போ ஒருத்தங்க புதுசா உள்ள வராங்க, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா தெரியும், பட் அவங்களோட ப்ராடக்ட் புதுசு அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னா, ஐ வில் கோ டெல் them what to do right. ஸோ இதை பண்ணீங்கன்னா உங்களால் வளர முடியும் நான் சொல்லிட்டு ஐ வில் கம் பேக். பேசிக்லி நவ் வி ஆர் ஆக்சுவலி லான்ச்சிங் ஒன் மோர் திங் விச் இஸ் கால்ட் கோட் மாஸ்டர் மைண்டில் வி ஆர் லான்ச்சிங் அ ப்ரோக்ராம்.
விச் இஸ் அ 3-day ப்ரோக்ராம். அங்க வந்து உங்ககிட்ட டீம் இருக்கு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. எப்படி வந்து சோஷியல் மீடியால க்ரோ ஆகுறது, ஸ்கேல் பண்றதுன்னு தெரியலனா தே கேன் கம் அண்ட் லேர்ன். ஸோ இது வந்து ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் யூ கேன் கம் அண்ட் லேர்ன். பட் நாங்க 1-to-1 ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐ சூஸ் டு ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி டன் சம்திங். இப்போ ஒரு 50 வருஷம் இருக்காரு, ஆனா அவர் வந்து சோஷியல் மீடியால வரும்போது ஜீரோல இருந்து தான் மறுபடியும் ஆரம்பிப்பாரு. ஸோ ஆனா அவங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வரும்போது அவங்களுக்கு சரியா பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பிராண்ட் அடி வாங்கும். ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் தெம் ஒன்லி. ஏன்னா யூ ஹவ் பில்ட் சம்திங், அதை எப்படி ப்ராப்பரா எடுத்துட்டு போய் பீப்புள் கிட்ட காட்டுறது, அது சொல்றதுன்னு 2 விஷயம் இருக்கு. நம்ம காட்டுறது வந்து பொசிஷனிங், சொல்றது வந்து கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். இது ரெண்டுமே ப்ராப்பரா பண்ணா மட்டும் தான் அந்த பிராண்ட் வளரும் சோஷியல் மீடியாலையுமே. ஸோ ஐ ப்ரிஃபர் டு ஒர்க் வித் தோஸ் பீப்புள். அண்ட் நாங்க ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து லைக் ஒரு ஒரு 20 இயர்ஸ் இருப்பாங்க, 10 இயர்ஸ் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் தே வில் கம் அண்ட் ஒர்க் வித். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வி ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் அவங்கள நம்ம எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கும் போது இன்னும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். தட் இஸ் நம்பர் 1. இன்னொரு கேள்வி, இப்போ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றவங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம், இதை எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஸோ இவங்களுக்கு பேசிக்கா நம்ம ஒரு கன்சல்டேஷன் உக்காந்தாலே அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி வரும். நான் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா, சம்டைம்ஸ் நாட் ஹெல்பிங் இஸ் த பிக்கெஸ்ட் ஹெல்ப். ஓகே. நீங்க ஃபிகர் அவுட் பண்ணாம ஒரு விஷயத்த நீங்க பாதியில இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆக்சுவலி ஃபார்ம் ஆயிருக்க மாட்டீங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 9 months ஆகுதுல்ல, அது ஏன்னா அந்த ஃபார்மேஷன் ஒழுங்கா நடக்கணுன்றதுக்காக 9 months. அதே மாதிரி தான் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா ஃபிகரிங் அவுட் தான் அந்த ஃபார்மேஷன், அது இருக்கணும். ஸோ ஐ வில் கிவ் யூ கைடன்ஸ் பட் நாட் ஹேண்ட் ஹோல்ட் யூ. அந்த கைடன்ஸ் நீங்களே பண்ணி வரும்போது நீங்க ஒரு ஃபார்மேஷன்ல வந்துருவீங்க. அதுக்கப்புறம் when we are together அந்த ஒரு மிக்ஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சம்டைம்ஸ் நாட் ஹெல்பிங் தெம் வித் ஹேண்ட் ஹோல்டிங் இஸ் த பிக்கெஸ்ட் ஹெல்ப். I think you have a clarity on choosing who to work with. Because நான் சொல்றேன், நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா உட்காந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன். ஐ ஃபிகர்ட் இட் அவுட். ஐ நோ how many mistakes that I have done. அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு வந்ததுனால I built a strong foundation for me. அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு நல்ல ஸ்டோரி டெல்லிங் பண்ண தெரியும் அப்படின்னா நான் எதை பத்தி பேசுறது, யார்கிட்ட பேசுறது, அதுவே உங்களை ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல கூட்டு போய் விட்டுரும். உன்னோட ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா தப்பு பண்ணுறேன். என்கிட்ட ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னாங்க பண்ணாதுன்னு. அதனாலே நான் நிறைய விஷயம் பண்ணாம இருந்ததுனால ஐ ரெக்ரெட் இட். நீ 100 தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாதான் உனக்கு அந்த தகுதியே இருக்கு நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கிறதுக்கு. நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து உட்காந்துனா உனக்கு அந்த தகுதியே இல்லை.